வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் குட்டி சுட்டி. எல்லாருக்கும் குட் மார்னிங். சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டோம். மார்னிங் லஞ்ச் ப்ரிப்ரேஷன் விலாகில் இன்றைக்கி பாருங்கள், சோறு வச்சுட்டு இருக்கேன், வெந்துட்டு இருக்குது. காலையில் குடிக்க பாலும் காஞ்சின்னு இருக்குது. இன்றைக்கி தக்காளி சட்னியும் முருங்கைக்கீரை பொரியலும் செய்ய போகிறோம். நேற்று விலாக் போட முடியலங்க, என்னோடய சின்ன பையன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் விலாக் போட முடியல. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைக்கு உண்டான விலாக் இது தான். பார்க்கலாம் எப்படி செய்யலான்ட்டு. தக்காளி சட்னிக்கு தக்காளி கட் பண்ணிட்டேன். இது தக்காளி சட்னின்னு சொல்லலாம், தக்காளி தொக்குன்னு சொல்லுவாங்க. தக்காளி சட்னி நாங்கள் சொல்லுவோம். கட் பண்ணிட்டேன். 2 வெங்காயம் எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி தான் போடணும் அந்த தக்காளி சட்னிக்கு எப்பவுமே. கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு 3 பச்சை மிளகா எடுத்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் குழம்பு மிளகா தூள் சேர்த்திப்பேன். கொஞ்சோண்டு புளி. இந்த புளியோட டேஸ்ட்டும் தக்காளியோட டேஸ்ட்டும் சேர்ந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். அப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலெல்லாம் போட்டு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டேன், வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு வதக்கி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். நல்லா வதங்க அப்புறம் குழம்பு மிளகா தூளும் புளியும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரைக்கு பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தலைக்கொட்டையை வறுத்து வச்சுருக்கேன். இதை குறகரப்பாக அடித்து போட்டுக்கலாம். தக்காளி பாருங்கள் நல்லா வெந்து வந்துச்சு. இப்போ குழம்பு மிளகாய் தூள் இவ்வளோ அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் கம்மியாக தான் சேர்த்துறேன். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா மசிஞ்சு வந்ததும் புளி போட்டுட்டேன். புளி நான் காட்டணும் இல்லையா, அது கரைச்செல்லாம் விடக்கூடாது, அப்படியே போட்டுக்கணும். அந்த சாரம் அப்படியே இறங்குச்சுன்னா போதும், அதுவே நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் இது நல்லா அந்த மிளகாத்தூள் வாசனைலாம் போச்சுன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ முருங்கைக்கீரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை செய்ய எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம்லாம் போட்டுருக்கேன். இப்போ வெங்காயம் பூண்டெல்லாம் தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு முருங்கைக்கீரைக்கு. இப்போ முருங்கைக்கீரையை போட்டு தூளுக்கு கொஞ்சம் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். முருங்கைக்கீரை நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ கலக்கொட்டை தூள் போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். என்னென்ன செஞ்சுருக்கோம் பார்க்கலாமா. வெள்ளை சோறு, தக்காளி சட்னி, கலக்கொட்டை தூள் போட்ட முருங்கைக்கீரை பொரியல், அப்பளம், மோர். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.